ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? சரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானு பேரிச்சம்பழம் இருக்கு இல்லைங்க, பேரிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டு ரெண்டா அரிஞ்சு இந்த கொட்டையில எடுத்துடணும். பேரிச்சம்பழத்துல கொட்டையில எடுத்துடணும். கொட்டையை எடுத்துட்டு பேரிச்சம்பழத்தை ரெண்டாக்கணும். ஆக்கிட்டு கோதுமை மாவு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு கலக்கி வச்சிடணும். ரெண்டு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அதிகம் வேண்டாம், லேசா ரெண்டு சர்க்கரை, பின்ன கோதுமை மாவு கலக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகணுங்க. ஆகிட்டு கலக்கி வச்சுட்டு நான் போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது நம்ம எடுத்து ஒண்ணு ஒண்ணா மாவுல கலக்கி எண்ணெயில போட்டு எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரத்துக்கு பலகாரம் டீ இருக்கு இல்லைங்க, டீ குடிக்கிறதுக்கு. இது வந்து டீ டைம்ல சாப்பிடுறதுங்க. டீக்கு குடிக்கிறதுக்கு இது நம்ம செஞ்சோம் இப்போ சாயந்தர நேரத்துல. அப்போ இந்த பலகாரம் வந்து பஜ்ஜி மாதிரி தான், நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி தான். சிங்கிளா செஞ்சோம்னா கடையில விற்கிறாங்க, இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. இந்த மாதிரி விற்கும் போது கடையில ஒரு 4 பீஸ்க்கு 10 ரூபா, 3 பீஸ்க்கு 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தானே, அதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாவே எல்லாம் ஒன்னா கலக்கிட்டு பேரிச்சம்பழத்தையும் அதையும் கலக்கிட்டு ஒன்னா கலக்கிட்டு அப்படியே பலகாரம் அப்படியே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 நாளைக்கு வருங்க, 2-3 நாளைக்கு வரும். 2 தானே சாப்பிடுவாங்க அம்மா, 2 நான் 2 டீ டைம்ல சாப்பிடுறது. செஞ்சு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, பலகாரம் என்ன பலகாரம் தெரியுமா? இந்த ஊர்ல ஈத்தப்பழம் சொல்லுவாங்க, ஈத்தப்பழம் பலகாரம்வாங்க. நம்ம ஊர்ல பேரிச்சம்பழம் பலகாரம். 2 அரிஞ்சு போட்டு கோதுமாவுல கலக்கி செஞ்சு இந்த டீ டைம்ல. மழை, சரியான மழை இங்க. அப்ப வந்து சாயக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்ல, அதனால மாவு கலக்கிற மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன். இங்க போடுற மாதிரி வீடியோ எடுத்தேன். சவுண்டு குறைஞ்சிச்சு, என்னன்னே தெரியலீங்க, சவுண்டு போயிருச்சு. ஏதோ நம்ம எடுக்கிற வீடியோ எல்லாம் அப்படி ஆகுது, நம்ம நேரமோ என்னமோ தெரியலீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சவுண்டா எடுத்தோம்னா சவுண்ட் இல்லாம போயிருச்சு, அப்புறம் அது போயிருச்சு. 2வது நான் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இது பெரிய வேலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, பேரிச்சம்பழம் பஜ்ஜி. நம்ம ஊர்ல பேரிச்சம்பழம் பஜ்ஜி, இந்த ஊர்ல ஈத்தப்பழம் பலகாரம். இங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஈத்தப்பழம் பலகாரம் சொல்லுவாங்க. என்னென்னமோ செய்யறாங்க இங்க. அரிசி, அப்புறம் பழைய சோறு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி கலத்தாப்பம் செய்வாங்க. அது கலத்தாப்பம் அப்படியே அல்வா மாதிரி அறுத்து கடையில விற்கிறாங்க. பொதுவா இந்த ஊர்ல வந்து எல்லாம் ஒவ்வொரு பலகாரம் செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் இனிப்பு தாங்க, இங்க எல்லாமே இனிப்பு தான். நம்மள மாதிரி கார வடை அதெல்லாம் ஒண்ணுங்க இல்ல. வேணா பக்க வடை போடுறாங்க, வெங்காயம் உள்ளி வடைங்கிறாங்க. இந்த ஊர்ல உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல வந்து உள்ளி வடை, நம்ம ஊர்ல வந்து பக்க வடைன்னுவான். அப்ப அந்த வடை வேணா செய்யறாங்க, கடைகள் எல்லாம் இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் பலகாரம் நான் வாங்கி தந்தது இல்லைங்க, உண்மையே சொல்றேன், வாங்கி சாப்பிட்டதே இல்லை. ஒரு வடை கூட நான் வாங்கி சாப்பிட்டது இல்லை இங்க. அங்க வந்து நான் எல்லாமே சாப்பிடுவேன், இங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க தமிழ்நாட்டுல எல்லாமே ஒரு வடை கொடுக்கணும், ஒரு டீ கொடுங்க வாங்கி சாப்பிடுவேன். இங்க அப்படி இல்லை. அதனால எனக்கு சரி, இந்த அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு டீ டைம்ல செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க, அதனால இந்த வேலையை செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? சரி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி நீங்களும் செய்ய சாப்பிடுங்க, சரிங்களா? சேர்ந்து சாப்பிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.